வேலையில் தேவக்காரம் இருந்தது. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சி, எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போட்டியாளர்கள், உங்களுக்கு போட்டு கொடுத்த ஏராளம், உங்களுக்கு எதிராக ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏராளம், பொய்யான குற்றச்சாட்டு. அவர் அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அவர் சரியில்லை, வேலை சரியில்லை, மத பிரச்சாரம் பண்றார், ஏராளமான குற்றச்சாட்டுகள். But still you can see God's hand in your job. நான்காவது, உங்களை ஒரு சரியான சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பி அல்ல, தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28 அவருடைய சித்தத்தின்படி ஒரு சரியான சபையில். அது பிறப்பாளர்கள் ஒண்ணுமே இல்லை. தெய்வம் உங்களை ஒரு சரியா, அது கிராம சபையா இருக்கலாம், அந்த ஊழியர் படிக்காத ஊழியா இருக்கலாம். God has put you in a right place, put in a right church. You can see God's hand. அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில எல்லா